பல்வேறு இடையூறுகளுக்கு நடுவேயும் இடர்பாடுகளுக்கு நடுவேயும் தொடர்ந்து இத்திருப்பணியை ஊக்கத்தோடு செய்து வருகிற அன்புக்குரிய உடன் சகோதரர்களே, உடன் ஆயர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 6 ஆதி நியாயங்கள் என்கிற தலைப்பில் ஒவ்வொன்றாக நாம் தொடர்ந்து இறையியல் சிந்தனையோடு மார்ட்டின் லூத்தர் அவர்கள் கொடுத்த விளக்கங்களோடு கண்டு வருகிறோம். இப்போது ஞானஸ்நானத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக மார்ட்டின் லூத்தர் என்பவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர் ஒரு கத்தோலிக்க ஆயர். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நம் எல்லார் கரங்களிலும் தவழ்ந்து கொண்டிருக்கிற திருமறை மறைக்கப்பட்டு அதன் உபதேசங்கள் மக்கள் கரங்களில் போய் சேராதபடி தடுக்கப்பட்டிருந்தது. இதனால் மனித உபதேசங்கள் மேலோங்கி இருந்தது. திருமறை இல்லாத, திருமறைக்கு எதிரான பல உபதேசங்கள் திட்டமிட்டு மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டது. நூற்றுக்கணக்கான கள்ள உபதேசங்கள் திருச்சபையில் இருந்தது. அதற்கு 2 வரலாறு இன்றும் நினைவில் வைத்திருக்கிறது. ஒன்று, பாவ மன்னிப்பு சீட்டு. ஒருவர் பாவம் செய்தால் விலை கொடுத்து மன்னிப்பு சீட்டை பெற்றுக்கொண்டால் அவர் பாவம் மன்னிக்கப்படும் என்கிற உபதேசம். இன்னொன்று, பிலாத்துவின் படிக்கட்டுகள் என்று சொல்லி ஒவ்வொரு படிக்கட்டிலும் முழங்காலிட்டு ஏறினால் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற உபதேசங்களும் மக்கள் மத்தியில் வெகுவாக பிரபலமாக பரப்பப்பட்டது. இதற்கு காரணம், மக்கள் கரங்களில் திருமறை இல்லை. எனவே திருமறை அறிஞரான, திருமறை ஆய்வில் டாக்டர் பட்டம் பெற்ற டாக்டர் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் திருமறையை மக்கள் கரங்களில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்காகவே திருமறையை அவருடைய தாய்மொழியாகிய ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். அனைத்து மக்கள் கரங்களிலும் திருமறையை கொண்டு போய் சேர்த்தது மட்டுமல்ல, திருமறையின் உபதேசங்கள் அனைவருக்கும் புரியும்படி எளிமையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் எழுதிய புத்தகம் தான் கத்தேகிஸ்மு என்கிற புத்தகம். கத்தேகிஸ்மு கேட்டகிசம் என்கிற சொல்லில் இருந்து அப்படியே நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கேட்டகிசம் என்கிற சொல்லினுடைய பொருள் கேள்வி பதில் புத்தகம் என்பதுதான். இது ஒரு கேள்வி பதில் புத்தகம். இந்த புத்தகத்தை மார்ட்டின் லூத்தர் உருவாக்கியதன் அடிப்படை நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு அந்த குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு கேள்வியாக கற்றுக் கொடுத்து அதற்கான பதிலை கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் உருவாக்கிய புத்தகம். 10 கட்டளைகளை குறித்து, விசுவாச பிரமாணத்தை குறித்து, கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து எளிமையான கேள்விகளை உருவாக்கி அதற்கான விடையையும் எழுதி வைத்திருக்கிறார். பல நேரங்களில் இது லுத்தரின் உபதேசம் அல்லது லுத்தரின் உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. அது உண்மை அல்ல. திருமறையின் உபதேசத்தை லுத்தர் மக்கள் விளங்கிக் கொள்ளும்படி எழுதி கொடுத்த புத்தகங்கள் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். இது திருமறையின் அடிப்படை உபதேசங்கள். புரிந்து கொள்வதற்கு எளிமையாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் அவர் வசன ஆதாரம் கொடுத்திருக்கிறார். பல நேரங்களில் லுத்தரன் திருச்சபையை குறித்து சிலர் சொல்லும் போது லுத்தர் என்பவருடைய உபதேசங்களை பின்பற்றுகிறவர்கள் என்று நினைக்கிறார்கள் அல்லது கூறுகிறார்கள். அது அடிப்படையில் தவறான கருத்து.
திருமறையின் உபதேசங்களை நன்கு உணர்ந்து கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படி லுத்தரால் எழுதப்பட்ட, விளக்கப்பட்ட புத்தகங்களை பயன்படுத்துகிறவர்கள் நாம். இப்போது ஞானஸ்நானத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறவர்களை குறித்து காண்போம். அதற்கு முன்னதாக ஞானஸ்நானம் என்கிற சொல் பேப்டிசம் என்கிற ஆங்கில சொல்லில் இருந்து நாம் மொழிபெயர்க்கிறோம். பேப்டிசம் என்கிற சொல் பேப்டிஸ்மா என்கிற கிரேக்க சொல்லில் இருந்து வருகிறது. பேப்டிஸ்மா என்கிற சொல்லுக்கு 3 பொருள் சொல்லப்படுகிறது. 1 மூழ்குதல், 2 கழுவுதல், 3 தெளித்தல். இந்த 3 பொருளும் ஒரே சொல்லில் அடங்கியதுதான் பேப்டிஸ்மா என்கிற சொல். அதைதான் தமிழில் ஞானஸ்நானம் என்று மொழிபெயர்த்துக் கொள்கிறோம். இதை விளக்குவதற்காக மார்ட்டின் லூத்தரே கேள்வி பதில்களை உருவாக்குகிறார். அவரே கேட்கிற முதல் கேள்வி, ஞானஸ்நானம் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு அவர் விடை தருகிறார். எதிலிருந்து விடை தருகிறார் என்றால் திருவசனத்தின் அடிப்படையில் இருந்து விடை தருகிறார். அவர் கொடுக்கிற விடை, தண்ணீரும் கடவுளுடைய வார்த்தையும் சேர்ந்ததுதான் ஞானஸ்நானம். அதற்கு வசன ஆதாரம் என்ன? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படியானால் ஞானஸ்நானம் என்பதை எப்படி அவர் பொருள்படுத்துகிறார் என்றால், தண்ணீரும் கடவுளுடைய வார்த்தையும் சேர்ந்ததுதான் ஞானஸ்நானம். தண்ணீரினாலும் ஆவியினாலும் என்றுதானே சொல்லப்பட்டுள்ளது. அப்படியானால் தண்ணீரும் ஆவியும் சேர்ந்ததுதானே ஞானஸ்நானம் என்று சொல்லலாம் என்கிற கேள்வி வருமானால், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டவை. கர்த்தருடைய ஆவியினால் எழுதப்பட்டவைதான் கர்த்தருடைய வார்த்தைகள். எனவே கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ஆவியும் ஒன்றே. நாம் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் தான் நமக்குள் செயல்படுகிறார். எனவே தண்ணீரும் கடவுளுடைய வார்த்தையும் சேர்ந்ததுதான் ஞானஸ்நானம். இந்த முதல் கேள்வியில் அதை புரிய வைக்கிறார். அடுத்த கேள்வி அவரை கேட்கிறார், கடவுளுடைய வார்த்தை என்பது எது? இந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். நாம் சொல்லுகிறோமே தண்ணீரும் கடவுளுடைய வார்த்தையும் சேர்ந்தது என்று. தண்ணீர் நமக்கு தெரியும், அந்த கடவுளுடைய வார்த்தை என்ன? அதுதான் மத்தேயு 28:19. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. எனவேதான் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது தண்ணீரை பயன்படுத்துகிறோம், இந்த கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்கிற வார்த்தையை ஆயர் பயன்படுத்துகிறார். இந்த தண்ணீரும் கடவுளுடைய வார்த்தையும் சேர்ந்தது ஞானஸ்நானம். அடுத்தது, ஞானஸ்நானத்தின் பயன்கள் என்ன? அவர் கேட்கிற 3வது கேள்வி. 4வது கேள்வி, அந்த பயன்களுக்கான வாக்குறுதிகள் என்ன? இந்த 2 கேள்வியும் ஒன்றாக புரிந்து கொள்வது எளிமையாக இருக்கும். முதலில் ஞானஸ்நானத்தின் பயன்கள் என்ன? மன்னிப்பை தருகிறது. 2வது, மரணம், பிசாசு இவைகள் 2இல் இருந்தும் தப்புவிக்கிறது. 3வது பயன், நித்திய ரட்சிப்பை அளிக்கிறது. இதான் 3வது கேள்வியுடைய பதில். ஞானஸ்நானத்தின் பயன்கள் மன்னிப்பை கொடுக்கிறது, மரணம், பிசாசில் இருந்து தப்புவிக்கிறது, நித்திய ரட்சிப்பை அளிக்கிறது. 4வது கேள்வி, இதற்கான கடவுளுடைய வாக்குறுதி எங்கே இருக்கிறது? அதாவது வசன ஆதாரம் எங்கே இருக்கிறது? ஏனென்றால் ஒவ்வொன்றையும் மார்ட்டின் லூத்தர் வசனத்தின் அடிப்படையை தான் விளக்குவார். சொந்த கருத்துக்களை சொல்லுகிறவர் அல்ல மார்ட்டின் லூத்தர். சொந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புகிறவர்கள் அல்ல மார்ட்டின் லூத்தர். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி தங்கள் சொந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் திணிக்கிறார்கள். மார்ட்டின் லூத்தர் கர்த்தருடைய வார்த்தையை மக்கள் மத்தியில் இனிமையாக ஊட்டிவார். வசன ஆதாரம் இல்லாமல் ஒரு வாசகத்தையும் அவர் சொன்னதில்லை. இங்கே ஒவ்வொன்றுக்கும் வசன ஆதாரமாக கடவுளின் வாக்குறுதியாக சொல்லுகிறார். மன்னிப்பை தருகிறது, மரணம், பிசாசில் இருந்து தப்புவிக்கிறது என்பதற்கான வசன ஆதாரம் கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வரை இருக்கக்கூடிய வசனங்களில் அடங்கியிருக்கிறது. நித்திய ரட்சிப்பை அளிக்கிறது என்பதற்கான வசன ஆதாரம் யோவான் 3:5 அடங்கியிருக்கிறது. மார்க் 14:14 அடங்கியிருக்கிறது. ஒருவன் விசுவாசத்தினால் ஞானஸ்நானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவான். தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிரவாகித்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படி பிறக்கிறவர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள்.
இதுதான் நித்திய ரட்சிப்பை அளிக்கிறது என்பதற்கான வசன ஆதாரங்கள். ஐந்தாவது கேள்வி மார்ட்டின் லூத்தர் கேட்கிறார், தண்ணீர் எப்படி இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது? இந்த கேள்வி மிக மிக அவசியமானது. ஏன் இந்த கேள்வி மிக அவசியமானது என்றால், ஞானஸ்நானத்தை பற்றிய குழப்பங்கள் எல்லாம் எதிலிருந்து வருகிறது என்றால் தண்ணீரை மையமாக வைத்தே வருகிறது. எனவே இந்த கேள்விக்கான விடை மிக முக்கியமானது. எனவேதான் அவரே அந்த கேள்வியை எழுப்புகிறார், தண்ணீர் எப்படி இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது? அதற்கு பதில் கொடுக்கிறார், தண்ணீர் இதை செய்வதில்லை. இதுதான் திருவசனம் சொல்லுகிறது. தண்ணீர் ஒரு மனிதனை ரட்சிப்படைய வைக்க முடியாது. தண்ணீர் தான் ஒரு மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்றால் நாம் தினந்தோறும் குளிக்கும் போது ரட்சிப்படைகிறோம் என்று பொருள் கொடுத்துமே. எனவே தண்ணீர் ஒரு மனிதனை ரட்சிக்காது. தண்ணீரோடு இணைந்த கடவுளுடைய வார்த்தையும் அந்த கடவுளுடைய வார்த்தையின் மேலுள்ள விசுவாசமும் தான் இதை செய்கிறது என்று அழுத்தம் திருத்தமாக பதில் கற்றுக் கொடுக்கிறார். தண்ணீர் ஒரு மனிதனை ரட்சிக்காது. தண்ணீரின் மீது நம்பிக்கை கொள்வோமானால் கிறிஸ்தவ விசுவாசத்திலிருந்தே வழிவிலகுகிறோம் என்று அர்த்தம். அப்படியானால் எது இந்த காரியத்தை செய்கிறது? தண்ணீரோடு சேர்ந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அந்த கடவுளுடைய வார்த்தையின் மீது வைக்கிற விசுவாசம், இது மூன்றும் சேரும் போதுதான் ஞான ஸ்நானத்தின் முழு பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த கேள்விக்கு அநேக பதில்களை புரிந்து கொள்ள முடியும். முழுக்கு ஞான ஸ்நானம் சரியா, தெளிப்பு ஞான ஸ்நானம் சரியா? முழுக்கு ஞான ஸ்நானம் தவறு என்று சொல்வது அடிப்படை லுத்தரன் உபதேசத்துக்கு எதிரானது. தெளிப்பு ஞான ஸ்நானம் தவறு என்று சொல்வதும் அடிப்படை லுத்தரன் உபதேசத்துக்கு எதிரானது. ஏன்? தண்ணீர் கட்டாயம் வேண்டும், கடவுளுடைய வார்த்தையும் வேண்டும். தண்ணீரோடும் கடவுளுடைய வார்த்தையோடும் சேர்ந்த விசுவாசத்தின் வழியாக ஞான ஸ்நானத்தின் பலன்களை பெறுகிறோம். எனவே தண்ணீர் இங்கே அவசியம். தண்ணீரின் அளவு அவசியம் இல்லை. ஏனென்றால் தண்ணீர் நம்மை ரட்சிப்பதில்லை. ஒரு உதாரணத்துக்கு, முழுக்க ஞான ஸ்நானம் தான் சரி என்று வாதிடுகிற ஒரு திருச்சபை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த திருச்சபையில் ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி ஞான ஸ்நானம் பெற விரும்பினால், அல்லது மரிக்கும் தருவாயில் இருக்கிற ஒருவர் தன்னுடைய விருப்பத்தை திருச்சபைக்கு தெரிவித்து ஞான ஸ்நானம் பெற விரும்பினால், அங்கே முழுக்க ஞான ஸ்நானம் கொடுக்கப்படுவதில்லை என்பது நாம் யாரும் அறிந்தது, நானும் அறிந்தது. தண்ணீரை தெளித்துதான் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார்கள். அங்கே ஏன் முழுக்க ஞான ஸ்நானம் கொடுக்கப்படவில்லை? தண்ணீர் இருந்தால் போதும் என்பது அடிப்படை உபதேசம் என்பதை அவர்களை புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஏனோ முழுக்க ஞான ஸ்நானம் தான் சரி என்றும், தெளித்து ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் முழு ரட்சிப்பை பெறாதவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சரி, ஒரு திருச்சபை தெளிப்பு ஞான ஸ்நானம் தான் சரி, முழுக்க ஞான ஸ்நானம் தவறு என்று சொல்லுகிறது என்றால் அதுவும் அடிப்படையில் தவறான உபதேசம். அதையும் திருமறை சொல்லவில்லை. திருமறை எதை சொல்லுகிறதோ அதை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. அங்கே தண்ணீர் எவ்வளவு என்று கடவுள் சொல்லவில்லை. தண்ணீர் தேவை, அவ்வளவுதான். கடவுளுடைய வார்த்தையும் தேவை, அவ்வளவுதான். தண்ணீர் எவ்வளவு பயன்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை என்பதே திருமறை நமக்கு கற்றுத்தருகிற உபதேசம். அதையே தான் மார்ட்டின் லூத்தர் சொல்கிறார், தண்ணீர் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வதில்லை. தண்ணீரை நாம் மையப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் தண்ணீர் வேண்டும். அந்த தண்ணீரின் அளவு முக்கியமில்லை. முழுகியோ தெளித்தோ ஞான ஸ்நானம் எடுத்தால் போதுமானது. ஆனால் சிலர் இதை தாண்டி இன்னொரு ஞான ஸ்நானத்துக்கு கொண்டு போவார்கள். அது திருமறைக்கு முரணானது, எதிரானது. ஒரே ஞான ஸ்நானம் என்று திருமறை அழுத்தமாக பதிவு செய்கிறது. இன்னொரு ஞான ஸ்நானத்துக்கு போவோமானால் நாம் சந்தேகிப்பது கடவுளுடைய தண்ணீரை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தண்ணீரை அல்ல, கடவுளுடைய வார்த்தையை சந்தேகிக்கிறோம். கடவுள் ஒரு முறை சொந்த பிள்ளையாக தெரிந்தெடுத்தால் தெரிந்தெடுத்ததுதான். அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். இன்னொரு ஞான ஸ்நானத்துக்கு போகிறோம் என்றால் நாம் கடவுளுடைய வார்த்தையை சந்தேகிக்கிறவர்களாக மாறுகிறோம். எனவே தண்ணீரை மையமாக கொண்டு ஞான ஸ்நானத்தை புரிந்து கொள்ளாமல் கடவுளுடைய வார்த்தையை மையமாக கொண்டு ஞான ஸ்நானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முழுகியோ தெளித்தோ எப்படி எடுத்தாலும் ஞான ஸ்நானம் சரியே. ஆனால் இதுதான் சரி என்று சொல்வோமானால் அது திருமறைக்கு முரணானது, விரோதமானது. எனவேதான் மார்ட்டின் லூத்தர் இந்த கேள்வி வைக்கிறார், தண்ணீர் எப்படி இவ்வளவு பெரிய காரியங்களை செய்யும்? அது செய்யாது. தண்ணீரோடு இணைந்த கடவுளுடைய வார்த்தை, கடவுளினுடைய வார்த்தை மீது வைக்கிற விசுவாசம் இதை செய்யும். ஆறாவது கேள்விக்கு அவர் கடந்து போகிறார். தண்ணீரினால் ஞான ஸ்நானம் கொடுப்பது எதை காட்டுகிறது? அவரே கேட்கிற கேள்வி. இந்த கேள்வி முக்கியமானது. இந்த தண்ணீரை ஏன் பயன்படுத்துகிறோம்? கடவுளுடைய வார்த்தையே ரட்சிக்கக்கூடியது தானே. அப்படியானால் தண்ணீரை பயன்படுத்துவதின் நோக்கம் என்ன? அதற்கு அவர் பதில் கொடுக்கிறார். நமக்குள் இருக்கும் பழைய ஆதாமை
தண்ணீரில் மூழ்கடித்து மரிக்க செய்வதற்கான அடையாளமாகவும், பின்னர் கடவுள் முன்னிலையில் நீதியோடும் பரிசுத்தத்தோடும் எழுவதற்கு அடையாளமாகவும் தண்ணீரை பயன்படுத்துகிறோம் என்று சொல்கிறார். தண்ணீர் ஒரு அடையாளம். எதற்கான அடையாளம்? நமக்குள் இருக்கிற பழைய ஆதாமாகிய பாவத்தின் குணங்களை மரிக்க செய்து கர்த்தருடைய பிள்ளைகளாக உயிர் தெழுவதற்கான அடையாளமாக இதை நாம் பயன்படுத்துகிறோம். இது ஒரு அடையாளம் தான். இதற்கான ஆதாரம் எங்கே இருக்கிறது? இது மார்ட்டின் லூத்தரின் உபதேசமா என்றால் இல்லை, இது திருமறையின் உபதேசம். அடுத்த கேள்வி அதை தான் கேட்கிறார், இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? அதான் அவர் கேட்கிற கடைசி கேள்வி. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையினால் நாம் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஏனெனில் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிய ஜீவனுள்ளவர்களாய் வாழ்வோம். இதுதான் ஞானஸ்நானத்தில் இருந்து கிடைக்கிற முழுமை. அதுதான் மார்ட்டின் லூத்தர் பதிவு செய்கிறார். எனவே இந்த 6 கேள்விகள் ஞானஸ்நானத்தை மிக தெளிவாக நமக்கு விளங்க வைக்கிறது. இதற்கு வெளியே இந்த 6 ஆதி நியாயங்களை படிக்கிற லுத்தரன் திருச்சபையார் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த விசுவாசியும் புரிந்து கொள்வதற்கென இன்னொன்றை கூட புரிந்து கொள்வது நல்லது. குழந்தை ஞானஸ்நானம் சரியா தவறா என்கிற கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த கேள்வி கேட்கப்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது, விசுவாசத்தினால் ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார். குழந்தைகளுக்குள் விசுவாசம் உண்டா? ஒரு குறிப்பிட்ட வயசு வரணும், பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மனம் திரும்புதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கடவுள் மேல விசுவாசம் வைக்கணும், அதுக்கு பிறகுதான ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லுகிறார்கள். எனவே குழந்தை ஞானஸ்நானம் என்பது சரியல்ல, குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது தவறு என்று சொல்லுகிறார்கள். இதை திருவசனத்திலிருந்து நாம் எடுத்து பார்ப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், முதல் வசனத்தில் சீஷர்கள் ஒரு கேள்வி கேட்பார்கள், பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவன்? இயேசு அதற்கு சொன்ன பதில், ஒரு சிறு பிள்ளையை முன்பாக அழைத்து, இந்த சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். இங்க நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்தின் உரிமையை பெறுகிற, பாவ மன்னிப்பின் நிச்சயமாகிய, புது மனுஷனுக்குரிய அடையாளமாகிய ஞானஸ்நானத்தை பெற ஒரு குறிப்பிட்ட வயது வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயேசு சொல்கிறார், பரலோகத்துக்கே போவதற்கு தகுதி குழந்தையாய் மாறுவதுதான். ஏனென்றால் பெரியவர்களாய் மாறும்போதுதான் நமக்குள் பாவங்களும் அநியாயங்களும் சுயநலங்களும் பெருகி விடுகிறது. குழந்தைகளுக்கு அது இல்லை. எனவே குழந்தைகளை தான் அவர் அநேக இடங்களில் முன்னுதாரணமாக பயன்படுத்தி இருக்கிறார். அங்கேயும் வெளிப்படையாக சொன்னார், சிறு பிள்ளையை போல நீங்கள் மாற வேண்டும். இப்போது திருவசனத்திலிருந்து சொல்ல வேண்டுமானால், பெரியவர்கள் எல்லாம் குழந்தையா மாறினாதான் பரலோகத்துக்கு போவோம், குழந்தையெல்லாம் பெரியவங்களால பரலோகத்துக்கு போவாங்களான்னு உறுதி சொல்ல முடியாது. எனவே குழந்தைகள் பரலோக ராஜ்யத்தின் முதல் குடிமக்கள். எனவே குழந்தைகள் அவருக்கு சொந்தமானவர்கள். எனவே குழந்தை ஞானஸ்நானம் தவறு என்று சொல்வது நம்முடைய அறியாமையின் வெளிப்பாடு. அதே போல அவருடைய உயர்ந்த கட்டளையில் மத்தேயு 28:19 சொல்லுகிறார், நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். குழந்தைகள் மனுக்குலத்தில் ஒரு அங்கம் தானே. குழந்தைகளும் சகல ஜாதிகள் என்று சொல்லுகிற வார்த்தையில் அடக்கம் தானே. அவர்கள் இதற்கு வெளியே இருக்க முடியாதே. குழந்தைகளை விட்டு விட்டு மனுக்குலத்தை அடையாளப்படுத்தவே முடியாதே. எனவே அவர்களும் அதற்குள் அடக்கமே. ஒருவேளை விசுவாசம் இல்லை என்று சொல்லுகிறோமா? நமக்கு தான் விசுவாசம் இருக்கிறது. ஒரு பென்சிலுக்காக ஒரு குழந்தைய ஜெபம் பண்ண சொல்லுங்க, ஜெபம் பண்ணோம். ஒரு சாக்லேட்டோ ஒரு கேக்கோ உனக்கு நான் வாங்கி தரேன் பிரேயர் பண்ணுன்னு சொல்லி பாருங்க, பிரேயர் பண்ணோம். இதை ஒரு பெரியவங்க கிட்ட சொன்னா சிரிப்பாங்க, இது பேனாங்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா குழந்தை நம்பும். குழந்தைகளுக்குள் விசுவாசம் உண்டு. ஆலயத்தில் விசுவாசத்தோடு கூட முழங்கால் படியிட்டு ஆராதனைகளில் தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ளுகிற ஒரு தாழ்மையான உள்ளம். இயேசுவே சொல்கிறார், குழந்தைகளுக்குள் இருக்கிற தாழ்மையை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று. அந்த தாழ்மையுள்ள விசுவாசம் குழந்தைகளுக்குள் இருக்கிறது. அவர்கள் விசுவாசிகளாக வாழ்கிறார்கள்.
குழந்தை பருவத்திலிருந்தே கடவுள் தெரிந்தெடுக்கிறவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்கிறார். நாம் குழந்தை பிறந்த பிறகு கூட அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க மாட்டோம் என்று சொல்கிறோம். அவர் சொல்கிறார், கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். அப்போதே ஒவ்வொரு குழந்தையும் அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் அவருக்கு சொந்தமானவர். எனவே குழந்தைகளுக்குள் விசுவாசம் இல்லை என்று சொல்வது அடிப்படையில் தவறானது. அவரு 5 அப்போ 2 மீன் கொடுத்தது கூட ஒரு குழந்தை தானே. எனக்கு அது மறைச்சு வச்சுக்கலே. ஒருவேளை பெரியவங்க கிட்ட இருந்து கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல, வேதாந்தத்துல பதிவு செய்யல. ஆனா அந்த குழந்தை எடுத்து கொடுக்கிற உள்ளம் இருந்ததே, அந்த குழந்தையின் விசுவாசம் எவ்வளவு பெரியது. பாவம் இல்லை என்று சொல்வோமானால் அதுவும் தவறு. எலியா தீர்க்கதரிசி ஊழியத்தின் நிமித்தமாக போன போது சிறு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு எலியாவை என்ன கேலி செய்தார்கள் என்று நமக்கு தெரியும். கேலி செய்கிற, அடுத்துடைய உள்ளத்தை காயப்படுத்துகிற சில பாவ சுபாவங்களும் குழந்தைகளுக்குள் உண்டு. எனவேதான் தாவீது சொல்கிறார், நான் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். பாவம் நம்மோடு கூடவே தான் இருக்கிறது. குழந்தைகளுக்குள்ளும் பாவம் இருக்கிறது. எனவே இந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டிய உரிமை குழந்தைகளுக்கும் இருக்கிறது. அதை தடுக்கிற உரிமை நமக்கு இல்லை. எனவே குழந்தை ஞானஸ்நானம் தவறு என்பதை திருவசன வெளிச்சத்தில் நிரூபிக்க முடியாது. குழந்தைகளும் மனுக்குலத்தின் ஒரு அங்கமே. எனவே இந்த ஞானஸ்நானத்தின் அடிப்படை உபதேசங்களை புரிந்து கொண்ட நாம் இத்திருவசன வெளிச்சத்தில் நாம் பயணிக்கவும், ஞானஸ்நானத்தை பற்றிய தெளிவை நம் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு ஜீவிக்கவும், இந்த விசுவாசத்தில் பலப்படவும் தூய ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளுக்கும் ஊற்றும் வருடமாயிருக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான நேரத்துக்காக மீண்டும் ஒருமுறை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்தவத்தின் அடித்தள உபதேசங்களாகிய இந்த 6 ஆதி நியாயங்களை மிக தெளிவாக இறை வசனங்களோடு கூட நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர்கள் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அருள்திரு டாக்டர் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் மறைக்கப்பட்ட திருமறை உபதேசங்களை மக்கள் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த பாடுகளின் வழியாய் எங்களுக்குள் இந்த மகிழ்ச்சி பிறந்திருக்கிறது. எங்கள் அனைவர் கையிலும் திருமறை இருக்கிறது. எந்த உபதேசங்களையும் அப்படியே கேட்டுக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு திருவசனத்தில் சொல்லப்படுகிறதா என்று ஆய்ந்து அறிந்து கேட்க வேண்டிய கடமை திருச்சபை விசுவாசிகளுக்குள் இருக்கிறது என்பதை இந்த ஆதி நியாயங்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. இதை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு நாங்கள் செயல்பட திரும்பி பாராட்டும். எந்த காலநிலை மாறுபாடுகளும் இல்லாதபடி இது நேரம் முழுவதும் கர்த்தர் காத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களை இது கலந்து கொடுக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் சோர்வடையாதபடி இத்திருப்பணியில் ஈடுபட தேவன் வழி நடத்தும். காணொலி ஊடகங்கள் வழியாக கண்டு மகிழ்ந்த அனைத்து விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அனைவரும் இந்த விசுவாசத்தில் கலந்து கொண்டு ஜீவிக்க கிருபை பாராட்டும். குறிப்பாக பகிர்ந்தளித்த ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தந்திருக்கிற அளவில்லாத ஞானத்தை ஆண்டவரை அனைவருக்கும் புரியும்படி மிக தெளிவாக எடுத்து சொல்ல ஆயர்களை பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆயரும் முதலாம மகிமைக்கென்று தொடர்ந்து உற்சாகத்தோடு திருப்பணியாற்ற நீர் பயன்படுத்தும். எங்கள் அனைவரையும் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். கேட்க மறந்த அனைத்தும் தந்து ஆசீர்வதி. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.